தான் அப்படின்னா அப்ப கைது பண்ணுங்க. காலையிலேயே எதுக்கு தஞ்சாவூர்ல இருந்து போலீசார்லாம் வந்து உடனே கைது பண்ணி உடனே தஞ்சாவூருக்கு அலைக்கழிக்கிறீங்க? நாளைக்கு முக்கியமான நாள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர். தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். தங்கள் வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு 1000 இருக்கு. இன்னைக்கு விவசாயத்துறைகள் ஒரு பக்கம், மேகதாது பிரச்சனை. இன்னைக்கு விஜய் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தற்போது திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் தீக்குளிக்க முயல்வதும் அதனை போலீசார் தடுப்பதுமாக தற்போது அங்கு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் திமுகவினருடைய போராட்டத்தில் திமுக தொண்டர் ஒருவர் தீக்குளிக்க முயன்று அதனை காவல்துறையினர் தற்போது தடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவினருக்கும் இடையே ஒரு பெரும் தள்ளுமுள்ளு என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் தங்களுடைய போராட்டத்தை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவரின் கைது நடவடிக்கை என்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் என்ற கண்டனத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதுமே மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக எதிர்க்கட்சித் தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தாவேக அரசை கண்டித்தும் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய காட்சி. இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய திமுகவினர் தீக்குளிக்க முயன்ற திமுக தொண்டர் ஒருவரை காவல்துறையினர் தற்போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். காவல்துறைக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ளு என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டு ஒரு போராட்ட களமாக அந்த பகுதி என்பது மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்கக்கூடிய வகையில் தாவேக அரசு தொடர்ந்து ஈடுபடுவது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான